இந்த சோதனையான காலகட்டத்தில் தேர்தலில் வேலை பார்த்தவங்களுக்கும் பொதுச்செயலாளர்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. கட்சியை மீண்டும் நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரணும், அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு வேணும். நம்ம நேற்று ஒரு நல்ல அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. பொதுச்செயலாளர் உள்கட்சி பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் அவருடைய தலைமையிலே நாங்கள் எல்லோரும் விவாதித்திருக்கிறோம். அது ஆக்கப்பூர்வமாகவும் ஆரோக்கியமாகவும் மிகவும் நம்பிக்கை ஊட்டுவதாகவும் அமையும். எல்லா விவரங்களும் விரிவா ஆலோசனை பண்ணாங்க. ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. யாருமே கணிக்க முடியல. நீங்க கணிச்சீங்களா சொல்லுங்க. எது யதார்த்தமாக யாருமே கணிக்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு எதிர்பாராத தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு. அந்த மக்கள் தீர்ப்பை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொண்டது. அவங்க நமக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வரிசையில் நின்று பணியாற்றணுன்றது மக்களுடைய தீர்ப்பா இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஐயா ஐயா அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட தானே கேட்க முடியும். அவர்கிட்ட தானே கேட்க. அவர் சொல்ற கருத்துக்கு அவர் கட்சிக்கார்ட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவங்ககிட்ட கேளு. தவிர நான் தான் சொல்லிட்டேன், இது எதிர்பாராத, கணிக்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பை தலைவனிங்க ஏத்துக்கிறதான பொது வாழ்க்கையில ஜனநாயகத்துல எல்லோருக்கும் உரிய ஒரு ஜனநாயக பண்பு அது. நீங்க எல்லாம் உங்களுக்கு விவரமா சொல்லுவாங்க.